மேட்டூர் அணை என்னைக்கு திறந்திருக்கணும்? ஜூன் மாசமே திறந்திருக்கணும். ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும். நாம எப்ப பேசிட்டு இருக்கிறோம்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காலையில் 8:30 5:30 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுங்க. 90 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் கர்நாடகா ஜூன்ல. இப்போ 30 டிஎம்சி கொடுத்திருக்கணும் ஜூலைல. வந்திருக்கா? வரல. குறுவை உண்டா இந்த தடவை? குறுவை சாகுபடி உண்டா? எத்தனை விவசாயி சாவான்னு தெரியுமா? இங்க வைவு பண்ணிட்டு இருக்கிற இவனுக்கு தெரியுமா அங்க என்ன நடக்குன்னா தெரியுமா? மேகதாது அணை கட்டுற பிரச்சனையில அந்த கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் இன்றைக்கு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு கடுமையா பேசுறாரு. கட்டித்தான் தீர்வோங்கிறாரு. நீங்க உட்காந்து நடுவர் மன்றம் போடுன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச புரிதல் ஏதாவது இருக்கா சார்? விஜய் அவர்கள் காலையில் 8:30 போயிட்டு 5:30 வரைக்கும் இடையில ஒரு அரை மணி நேரம் யாரோ இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க கூடாதா? லீகலா ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளவு ஆபீசர்ஸ் இருக்கீங்களே. ஏற்கனவே 2007 2011 நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பும் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. 2 தீர்ப்பும் மிக தெளிவாக சொல்லுகிறது, காவிரியிலே இவர்கள் அணை கட்ட முடியாது. தீர்ப்பு ஏற்கனவே இருக்கு. எதுக்கு சார் நடுவர் மன்றம் கேக்குறீங்க? நாளைக்கு நடுவர் மன்றத்தில் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தீர்ப்பை வாங்கிட்டு போயிட்டாருன்னா சாகிறதா சார் நாங்கெல்லாம்? அந்த மண்ணில் மீத்தேன் எடுத்தா அத்தனை விவசாயம் அகதியா வெளியேற வேண்டி வரும்னு சொல்லிட்டு அந்த மண்ணை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கி கொடுத்த கட்சி சார் அதிமுக. இந்த கட்சியை புலக்கர காட்டுற நீங்க ஆர்வத்துல ஒரு 10% ஆர்வத்தை அங்க காட்டலாம்ல? கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வேலையை செய்யலாம்ல? இல்ல, அது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அவர் நடுவர் மன்றம்ன்றது ஒரு மிஸ்டேக்ன்றது அவங்க மிஸ்டேக். மாதேஷ் மிஸ்டேக் பண்ணா சரி பண்ணிக்கலாம், கல்யாண சுந்தரம் பண்ணா சரி பண்ணிக்கலாம். அமைச்சர் பண்ற மிஸ்டேக் நின்றும் வரலாற்று முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து மீண்டு வர முடியாது. நாளைக்கு இன்னொரு அரசு அமைஞ்சாலும் உங்க அரசு தானே நடுவர் மன்றம் கேட்டுச்சுமா? அன்னைக்கு இல்ல அது வேற கட்சின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? அரசு ஒண்ணு தானே, தமிழ்நாடு அரசு தானே, அது செய்யலாமா நீங்க?